படம் சூப்பர் செம்ம ஆக்ஷன் படம் ப்ரோ. நடுவுல ஒரு கார் சீன் ஒன்னு வரும், செம்மையா இருக்கும். தலைப்படமே இல்ல ப்ரோ. இது தலைப்படமே இல்ல ப்ரோ. ஹாலிவுட் படம் ஸ்டைல்ல இருக்கு. தலை வந்தாரு, நல்லா இருந்துச்சு, டான்ஸ் ஆனாரு, சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பரா பக்கா இருக்கும். தமிழ் ஆடியன்ஸுக்கு படம் செட்டே ஆகாது. தமிழ் ஆடியன்ஸுக்கு படம் செட்டே ஆகாது, வேஸ்ட். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். 2 வருஷம் ரொம்ப ஹைப்பு. இப்பயா அப்பான்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல வந்துச்சு. வரும்போதே சொல்லிட்டாங்க இந்த படத்தை எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப அஜித்துக்கு ஓப்பனிங் சீன் இருக்காது, பெரிய மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த படம் இருக்குது. எந்த ஓப்பனிங்ல எடுத்தவனே கார் டிக்கெட் திறக்கிறாரு, ஒண்ணும்ல அசால்ட்டா வர்றாரு. அதுவே அங்கேயே வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு மாஸ் ஹீரோக்குள்ள பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லயே இருந்துச்சு. ஒரு இங்கிலீஷ் படத்தோடைய ஒரு தழுவலுங்கிறதால படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கு. ஹாலிவுட் ஸ்டைல்ல வந்து அஜித் நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதை பார்த்த மாதிரிதான் இருக்கு. ஃப்ரேம் ஒர்க்லாம் செம்மையா இருக்கு, கேமரா ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கு. அஜர்பைஜான் பாத்தீங்கன்னா ஒரு கலர் இல்ல, அது என்ன செய்ய உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனத்துல போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதுக்கு அஜர்பைஜான் போகணும்னு எனக்கு தெரியல. ராஜஸ்தான்லயே வச்சு எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணி நம்ம பிரம்மாண்டம் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பிரம்மாண்டம்ல. ஒரு ஹம்மர் காரும் ஒரு சஃபாரியும் தான் வருது பிரம்மாண்டத்துக்கு. மற்ற யாருமே பிரம்மாண்டம் கிடையாது. அர்ஜுன் பிரம்மாண்டம் கிடையாது, ரெஜினா கசன்ட்ரா பிரம்மாண்டம் கிடையாது. த்ரிஷா அழகு தேவதை 2025 வந்து த்ரிஷா தான் அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், த்ரிஷாவுக்காண்டி படத்தை உட்கார வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் 25 நிமிஷம். ஏன்னா பயங்கர லேக் மாதிரி இருக்கும். அங்கே த்ரிஷாவோட அழகை பார்த்து அப்படியே இருக்கு. சரியான காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. எங்கேயுமே வந்து மிஸ்டேக் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை பிலோ ஆவரேஜ் தான், ஓகே அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ் ஆகிறாங்க. அதை போய் என்ன பண்றாங்க, படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொன்னா, அப்பா வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவை பார்க்க கோச்சிட்டு போறாங்க. நீ போகாத, நானே போய் விட்டு வந்துட்டு புருஷங்காரன் கூட்டு போறாரு அஜித். அங்கே போனவொடனே இடையில பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேர் ஆகுது. கார் ரிப்பேர் ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணுங்கிறாங்க. ஒரு ட்ரக் வருது, இதில் ஏறி போயிரு, நான் பின்னாடி வரேன் காரை சர்வீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ட்ரக்கு போயிருது. போனோன்னா இவர் சொன்ன இடத்துல போய் பார்க்குறாரு, ஒய்ஃப் இல்லை. அவங்களை தேடுறதுதான் கதை. அதுக்கு பின்னாடி என்ன நினைச்சதுன்னா ஒரு அழுத்தமே இல்லை. எதுக்கா நீ கடத்தினாங்க, எதுக்கா நீ இது பண்ணாங்க, எதையுமே டீட்டெயில் பண்ணாம வாய்ஸ் ஓவர்ல சொன்னா யாருக்கு புரியும்? அஜித் படத்துல அப்படி சொல்லாமா, டீட்டெயில் சொல்லணும். இப்போ அர்ஜுன் வில்லன்னா அர்ஜுன் எப்படிப்பட்ட வில்லன்னு டீட்டெயில் சொல்லணும். வர்றாரு, ட்ரக் வர்றாரு, ட்ரக் டிரைவர் வர்றாரு, புள்ளைய கடத்துறாரு, என்னடான்னு கேட்டா அது என்னமோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகலையே. மொத்தத்துல வந்து படம் வந்துன்னா ஒரு ஆவரேஜான படம். 500 கோடி அடிக்கும், 1000 கோடி அடிக்கலாம், சத்தியமா அடிக்காது. 250 கோடி கன்ஃபார்மா இருக்கும். அதுவும் இந்த 4 நாள்ல அடிக்கிறது தான். ஓப்பனிங்ல பார்த்தா 25 கோடி அடிச்சுன்னு சொல்றாங்க, நம்புவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். தல ரசிகர்களையே அவ்வளோவா திருப்திப்படுத்தாது. ஆனால் ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து படத்தில் நிறைய இடத்துல இருக்குது. அதில் என்ஜாய் பண்ணலாமே ஒழிய ஒரு சூப்பர் படம் ஒரு 5 தடவை போய் பார்ப்போம் அப்படின்லாம் வேலை இல்லை. ஒன் டைம் வாட்சபிள். செம்மையா இருக்கு. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பாராட்டணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அஜித்தையுமே வந்து பாராட்டணும். 2 ஃபைட்டு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்லேயே இல்லை. இன்ட்ரோல் இது செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. அதனால வந்து நம்மளுக்கு என்னடா ஒரு மாசினை காணாமங்கிற மாதிரி தான் இருக்கு. அஜித் உட்காந்து கார் ஓட்டினா மாசுன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆர்டினரியா தான் இருக்கு படம். நிறைய அவருக்குள்ள ஃபேன் பை மூமெண்ட்ஸ் உடைய இதெல்லாம் நிறைய பண்ணிருக்கலாம். அதெல்லாம் இன்ட்ரோல் பின்னாடி பண்ணாங்க. இன்ட்ரோல் பின்னாடி பண்ணதுனாலதான் படம் தப்பிச்சிச்சு. இல்லைன்னா ரொம்ப காலியாகி போயிடும். அனிருத் வந்து ஹீரோ. நான் சொல்லணும், அஜித்துக்கு அடுத்து யார் ஹீரோன்னு கேட்டா அனிருத் தான் சொல்லலாம். ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்ல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்ல. படம் எங்கேயுமே லேக் இல்ல, பட் அந்த விறுவிறுப்பு இல்ல. தலைப்படம் பாக்குறதுல விறுவிறுப்பு இல்ல. ஆவரேஜ் அப்படியே போயிட்டு இருக்குது. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். அஜித்துக்கு ஸ்டைலிஷ்கானே பாக்குற ஆள் இருக்கு. அதெல்லாம் 2K கிட்ஸ் வந்து ஃபில் பண்ண போறதே த்ரிஷாவை பார்க்கதான். அந்த அளவுக்கு இருக்கா, கிளாமர்லாம் கிடையாது. நம்ம ஹோம்லி லுக்ல அவ்வளவு சூப்பரா இருக்காங்க. டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், எல்லாமே அவங்க ஹீரோயின் மெட்டீரியல் சொல்றேன். ஓகே, நல்லா பண்ணியிருக்காப்ல. அவர் அர்ஜுனுக்கு வந்து ரைட் ஹேண்டா பண்ணியிருக்காப்ல, நல்லா பண்ணியிருக்காப்ல. ரெஜினா கூட நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தேவையான ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணாலும் கண்டென்ட்ல வந்து வெயிட்டேஜ் இல்லாதனால படம் வந்து ஒரு ஆவரேஜான படமா போயிடுச்சு. படம் உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்குது. விடாமுயற்சி, நல்ல வேலை. கணவன் மனைவி பார்க்க வேண்டிய படம் இது. நிச்சயமா வந்து என்னதான் குடும்ப ரகசியத்தை வந்து 4 சவுத்துக்குள்ள வச்சுங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாலும் வெரி டேஞ்சரஸ் தான் இப்ப இருக்குது. அதுதான் கதை. பக்காவா நடிச்சுக்கிறாப்புல அஜித். சூப்பரா இருக்கு. ஃபைட்டு எப்பவுமே இயல்பா அவர் பண்ற மாதிரி தான் பண்ணிக்கிறாப்புல. நல்லா இருக்கு உண்மையில படம். மியூசிக் நல்லா இருக்குது. ஃபேமிலி படம் தாங்க இது. நிச்சயமா வந்து நான் அதுதான் நினைச்சேன். நான் அது கரெக்டா வந்து கணவன் மனைக்குள்ள 4 சவுத்துக்குள்ள நடக்கிறது. அது விவாகரத்தாலும் சரி, ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கைன்னு. அது கரெக்டா விடாமுயற்சி. மனைவி விட்டுட்டு போயிட்டாலும் விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணி இட்டு வாங்க. அதுதான் அர்ஜுன். அதே அந்த மங்காத்தா மாதிரியே தான் வருது. அவருக்கு ஃபண்டா கிண்டா எல்லாமே வந்து பக்காவா இருக்குது. கரெக்டா இருக்குது. 2 பேருக்கும் கரெக்டா இருக்குது. உண்மையிலே ஆக்ஷன் கிங்குக்கும் நம்ம தலைக்கும் கரெக்டா தான் இருக்குது ஃபைட்லாம். அதுதான் சொல்றாங்க. அவங்க
உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு. சத்தியமா எல்லாம் கல்யாணம் ஆகலன்றாங்க. உண்மையிலே கல்யாணம் ஆகலதான். ஆனா இந்த படத்துல உண்மையிலே வந்து நிஜ வாழ்க்கையில கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்குது. கோச்சிக்காதீங்க சாலி அம்மா, கோச்சிக்காதீங்க. உண்மையிலே கணவன் மனைவிக்கு கரெக்டா வந்து இருக்குது. ஒரு 4 சவுத்துக்குள்ள நடக்கிறது கணவன் மனைவியை விட்டு கொடுத்து வாழணும். அதான் விடாமுயற்சி. இந்த மனைவி விட்டுட்டு போயிட்டாங்களே, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு இந்த கண்டிப்பா விடுறாதீங்க. முயற்சி பண்ணி அவங்க கன்வின்ஸ் பண்ணி இட்டுன்னு வாங்க. அதுதான் அந்த கதையை வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் இது.